வேற கட்சியில எல்லாம் போய் சேர்ந்தா அவர் யாரும் சேர்த்துக்க போறாங்க? இன்னொரு கட்சியில நீங்க ஒருத்தர் போய் தொண்டனா சேரலாம். எப்படி வந்து பாஜகவுல போய் நம்ம அக்கா அவங்க பேர் என்ன பேருப்பா? காங்கிரஸ் கட்சியில இருந்து போய் சேர்ந்து காணாமலே போயிட்டாங்க பாருங்க. விஜயதாரணி. விஜயதாரணி அக்கா. அவங்க போய் சேர்ந்து ஒண்ணுமில்லாம போன மாரி ஆயி போயிரும். சோ எந்த கட்சிக்குள்ள போனாலும் இந்த மரியாதை அவருக்கு இருக்காது. அதுல ஒன் ஆஃப் த ஒரு மெம்பரா இருக்க முடியும். அதனால கட்சி போறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனா கட்சிய உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே இந்த சித்திரை திருநாளுக்கான முழு பௌர்ணமி ஒரு மாநாடு, இளைஞர் மாநாடு நடத்தினார் இல்லையா? அந்த மாநாட்டை நடத்தியதனுடைய நோக்கமே இளைஞர்களை, கட்சி தொண்டர்களை, சாதி சங்கத்தினரை தன் பக்கம் இழுத்துக் கொள்வதற்கான ஒரு சூழலை உருவாக்குறது தான். அப்ப பாக்குறீங்கன்னா, கட்சிய உடைச்சு தான் பக்கத்துல வர்றவங்களோட சேர்த்துக்கிட்டு, அந்த கட்சிய வழிநடத்திட்டு போவாரு. பாட்டாளி மக்கள் கட்சின்ற பேரையே அவர் தான் எடுத்துப்பாரு. அன்புமணி தான் எடுத்துப்பாரு. இனி வந்து ராமதாஸ் அவர்களை வேணா அறிக்கை விட்டுட்டு அவர் கவலைப்பட்டு கண்ணீர் விடலாமே ஒழிய, ஒட்டுமொத்தமாக கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்கள் எல்லாம் அன்புமணி பக்கம் தான் நிக்கிறதா கேள்வி.